வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. பூகோள அரசியல் களம் மிக மிக கடுமையான கொந்தளிப்பு நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளது. இந்த யதார்த்தத்தையும் பழைய பனிப்போரின் புதிய சிலிர்ப்பு நிலைக்குரிய ஆதாரத்தையும் கடந்த 24 மணி நேரங்கள் வழங்கியுள்ளன. உலகில் அடுத்தடுத்து இடம்பெறும் சம்பவங்களே இந்த பூகோள அரசியல் பதற்றத்தை ஆதாரப்படுத்துகின்றது. அந்த வகையில் போலந்து வான்வெளிக்குள் ரஷ்யாவின் ஆளில்லா வான்கலங்களான ட்ரோன்கள் நேற்றிரவு நுழைந்த நகர்வும், அதனால் ஐரோப்பாவுக்கு ஏற்பட்ட பெரும் அச்சுறுத்தல் நகர்வும் ஒருபுறமாக இருந்தது. இதற்கும் அப்பால் இன்னொரு புறத்தே மத்திய கிழக்கில் கட்டார் தலைநகர் டோஹாவில் ஹமாஸின் சில உறுப்பினர்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து இஸ்ரேலின் 10க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் நேற்று அதிரடியாக நடத்திய வான் தாக்குதல் இன்னொரு கொதிநிலை களத்தை நீட்சிப்படுத்தியது. இதற்கும் அப்பால் இலங்கையில் 2022 இடம்பெற்ற அறகலைய எனப்படும் மக்கள் கிளர்ச்சியை விட மிக மோசமான ஒரு மக்கள் கிளர்ச்சி நேபாளத்தில் அதன் நாடாளுமன்றம் உட்பட்ட முக்கியமான கேந்திர மையங்களின் கட்டிடங்களை தீக்கிரையாக்கி நடைபெற்றது. நேபாள அமைச்சர்கள் உட்பட்ட முக்கிய அரசியல் தலைவர்கள் தற்போது நேபாள இராணுவத்திடம் தஞ்சம் புகுந்துள்ள நிலையும் உருவாகிவிட்டது. இதற்கும் அப்பால் ஐரோப்பாவில் இன்னொரு முனையில் பிரான்சுக்கு புதிய பிரதமராக செபஸ்டியன் லெகோர்னு இன்று மதியம் பதவியேற்கும் பின்னணியில் இந்த பதவியேற்பு முன்னரே பாரிஸ், மார்செய், லியோன் போன்ற பல நகரங்களில் பெரும் வன்முறை மற்றும் முற்றுகைகள் இடம்பெற்றன. நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவ்வாறாக பல கொதிநிலை களங்கள் உலகில் நீட்சியடையும் பின்னணியில்தான் ஜெனீவா சார்ந்த இலங்கையின் பின் அதிர்வுகளும் கிரகணப்பட்டு நகர்கின்றன. ஜெனீவாவில் இலங்கை நிலவரங்களில் ஸ்ரீலங்காவின் முக்கிய பங்காளி நாடுகளில் ஒன்றான ரஷ்யா மீண்டும் கொழும்பு அதிகார மையத்துக்கு ஆதரவு கொடிபிடித்துள்ளது. அந்த வகையில் இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் குறித்து இப்போது யாரும் கவலையடைய வேண்டியதில்லை என ரஷ்யா மனித உரிமை பேரவையில் அறிக்கையிட்டது. ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளரை நாட்டுக்குள் அனுமதித்துக் கொள்ளும் அளவுக்கு இலங்கையில் மனித உரிமை நிலவரங்கள் சிறப்பாகவும் பேஷாகவும் இருப்பதாக ரஷ்ய பிரதிநிதி ஜெனீவா அரங்கில் கொழும்பு அதிகார மைய ஆதரவு நிலையை எடுத்து விட்டாலும் இலங்கை தீவின் தமிழர் பரப்பின் முக்கியமான அரசியல் கட்சியான தமிழரசு கட்சியோ ஸ்ரீலங்காவை கடுமையாக ஜெனீவாவை மையப்படுத்தி விமர்சித்தது. ஜெனீவாவில் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் முன்வைத்த அறிக்கையிடலை கடுமையாக விமர்சித்த தமிழரசு கட்சி இலங்கையில் தமிழ் மக்களுக்குரிய பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கத்தை நிவர்த்தி செய்வதில் சமகால ஏகேடிஆர் அரசாங்கமும் தோல்வியை கண்டுள்ளதாகவும், இலங்கை தீவை பொறுத்தவரை பல முக்கியமான பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்க பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் ஜெனீவாவில் வழங்கிய பதில் ஏமாற்றத்தை தருவதாகவும் சுமந்திரன் மேற்பார்த்த தமிழரசு கட்சியின் ஜெனீவா சார்ந்த அறிக்கைகளில் வந்துள்ளது. அனுர அரசாங்கம் பல வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த போதிலும் அனுரகுமார திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாக நிலையில் இன்னமும் அனுரவால் வழங்கப்பட்ட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் தமிழரசு கட்சி கவலைப்படும் நிலையில் இலங்கையில் பையிலிருந்து வெளிப்படும் பூனைக்குட்டியாக பல கவலைகள் வெளிப்படுகின்றன. குறிப்பாக பாதாள உலக குழுக்களை மையப்படுத்தி மக்களுக்கு இந்த கவலைகள் வருகின்றன. இலங்கையை பொறுத்தவரை அங்கு விரவியுள்ள பாதாள உலக சக மாபியா கும்பல்கள் ஸ்ரீலங்காவின் சட்டம் ஒழுங்குத்துறை தலைகளுடன் கொண்டிருந்த தொடர்புகளும் பிணைப்புகளும் தினசரி அதிர்ச்சிகரமான செய்திகள் ஊடாக அம்பலப்பட்டுக் கொள்கின்றன. அதன் அடிப்படையில் உள்ளூரில் ஐஸ் எனப்படும் படிக மெத்தம்பேட்டமைன் போதை மாத்திரை தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன மூலப்பொருட்களை 2 கொள்கலன்களில் மறைத்து வைத்த குற்றத்துடன் சம்பத் மனம்பேரி என்ற முகம் ராஜபக்சக்களின் தாமரைமுட்டு அணியின் ஒருகால தேர்தல் வேட்பாளர் என்ற ஒரு நிலைமையுடன் பகிரங்கப்படுத்தப்படுகிறார். அதேபோல இதே நபர்தான் ஸ்ரீலங்கா காவல்துறையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியாக இருந்தார் என்ற விடயமும், இதே நபர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நடராஜா ரவிராஜின் கொலை சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டார் என்ற இன்னொரு தகவலும் தற்போது வெளிவந்துள்ளது. இந்தோனேஷியாவில் மடக்கப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இலங்கைக்கு அள்ளி வரப்பட்ட பாதாள முகங்களின் தலையான
கெகல் பத்ர பத்மைக்கு சொந்தமான இந்த படிக மெத்தம்பேட்டமைன் எனப்படும் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி கூடம் நுவரேலியாவில் அம்பலமான பின்னர் இந்த பரபரப்பு செய்திகள் இலங்கை தீவை துரத்திக் கொள்கின்றன. தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறையால் அதன் புலனாய்வு மையத்தால் தீவிரமாக தேடப்படும் சம்பத் மெனம்பேரி குடும்பம் தங்காலை, மிதேனியா, அம்பாந்தோட்டை உட்பட்ட பகுதிகளில் ராஜபக்ச தரப்பு அரசியல்வாதிகளுடன் நெருக்கமான தொடர்பு கொண்ட ஒரு குடும்பமாக தற்போது அடையாளப்படுத்தப்படுகின்றது. போதை உற்பத்தி தொழிற்கூடத்துடன் சம்பத் மெனம்பேரி அம்பலப்பட்டதும் ராஜபக்சக்களின் தாமரை முட்டு செயலாளரான, அதாவது பொதுஜன பெரமுனவின் செயலாளரான சாகர காரியவசம் அவரை உடனடியாகவே தமது கட்சியில் இருந்து அவசரமாக கடாசிக் கொண்டாலும், தமது மடிக்கணத்தை அவருடனான தொடர்பில் குறைத்து காட்ட முயன்றாலும் சம்பத் மெனம்பேரியின் தந்தை உட்பட்ட அவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் ராஜபக்ச தரப்புக்கும் இருந்த நெருக்கமான தொடர்புகள் பகிரங்கப்படுகின்றன. மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை தூண்டிக்கொள்ளும் இந்த மெத்தையின் பெத்தமின்னானது அடிப்படையில் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் ஒரு ரசாயனமும் கூட. ஆனால் அதே ரசாயனம் இப்போது போதை உற்பத்திக்காக பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறாக பயன்படுத்தப்படும் இந்த இரசாயனம் இலங்கைக்குள் சட்ட விரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா சுங்கத்துறையால் விடுவிக்கப்பட்டு போதை மாத்திரைகள் செய்யும் உற்பத்தி கூடங்களுக்கு கடத்தி செல்லப்படும் அளவுக்கு நிலைமை வந்துவிட்டது. இலங்கையில் போதை மாத்திரைகளை உற்பத்தி செய்வதற்காக இந்த ரசாயன பொருட்களுடனான 2 கொள்கலன்கள் ஈரானில் இருந்து அனுப்பப்பட்டதாகவும், அவ்வாறாக ஈரானில் இருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு அனுப்பப்பட்ட இந்த போதை கொள்கலன்கள் குறித்து வெளிநாடொன்றின் புலனாய்வு அமைப்பு ஸ்ரீலங்கா புலனாய்வு துறைக்கு இரகசிய தரவுகளை வழங்கியதாகவும், அவ்வாறான தரவுகளின் பின்னணியில்தான் ஈரானில் இருந்து கொழும்பு துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கொள்கலன்கள் கடந்த ஜனவரியில் கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும், இந்த கொள்கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை ரசாயனம் கண்டுபிடிக்கப்படாமலேயே அவை விடுவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கட்டிடங்களின் தரைகளுக்கு பதிக்கப்படும் டைல்ஸ் எனப்படும் கற்கள் அடங்கிய கொள்கலன்கள் என்ற அடிப்படையில் இவை ஈரானிய துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட போது அதற்குள் இந்த போதை ரசாயனமும் மறைவாக வைக்கப்பட்டு கொள்கலன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இதில் ஆச்சரியமான விடயம் யாதெனில், வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் ஆரம்பத்தில் கொழும்பு துறைமுகத்தில் வைத்து இவை சந்தேகத்தின் பேரில் சுங்கத்துறையால் காவலில் எடுக்கப்பட்டதாகவும், ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கூட இந்த கொள்கலன்களை ஆய்வு செய்ததாகவும், இறுதியில் இடம்பெற்ற டீல்களின் அடிப்படையில் இந்த 2 கொள்கலன்களும் தரையில் பதிக்கப்படும் டைல்ஸ்கள் மட்டுமே இருக்கும் கொள்கலன்கள் என்ற முத்திரை இடலுடன் அவற்றுக்கு உள்ளே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதை இரசாயங்களுடன் சேர்த்து கொழும்பு துறைமுகத்திலிருந்து இவை விடுவிக்கப்பட்டதான அதிர்ச்சி தகவல்கள் இப்போது வந்துள்ளன. ஆனால் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட இதே கொள்கலன்கள் தான் கடந்த வாரம் மித்தேனியாவில் உள்ள ஒரு தோட்டம் ஒன்றில் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கொள்கலன்களுக்குள் ஐஸ் போதை மாத்திரைகளை தயாரிப்பதற்கான ரசாயன பொருட்கள் இருப்பதாக வெளிநாடுகளின் புலனாய்வு துறைகள் எச்சரித்த போதிலும் ஏகேடிஆர் ஆட்சியின் சிஸ்டம் சேஞ்ச் அரச யந்திரம் இந்த விடயத்தில் கண்மூடித்தனமாக இருந்துள்ளமையும் தற்போது அம்பலமாகியுள்ளது. இதே கொள்கலன்கள் தெற்கு மாகாணத்தின் மித்தேனியாவில் உள்ள தோட்டம் ஒன்றில் வெறுமையாக கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அவற்றில் இருந்த ஐஸ் தயாரிப்பு ரசாயனங்கள் நுவரேலியாவில் பாதாள உலகு இயக்கிய ஐஸ் உற்பத்தி நிலையத்திற்கும் குடிசை கைத்தொழில் போல மித்தேனியா, கடனா மற்றும் நெடோல்புட்டியா ஆகிய தென்னிலங்கை இடங்களில் இருந்த ஐஸ் போதை உற்பத்தி கூடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட செய்திகளும் வந்துவிட்டன. தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியின் பிடியில் உள்ள பாதாள முகங்கள் தமது நுவரேலியா போதை தொழிற்சாலை குறித்து விடயங்களை கக்கிவிட்டதால் அவை ஊடகங்களில் வெளியாகிக் கொண்டன. ஊடகங்களில் இந்த செய்திகள் வெளியானதை கண்ட உள்ளூரில் இருந்த மாபியா முகங்கள் இந்த கொள்கலன்கள் எஞ்சியிருந்த மீதமுள்ள ரசாயன பொருட்களை அவசரமாக இந்த போதை ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட நிலையில் ராஜபக்சக்களுடன் தொடர்புடைய மாபியா முகமான சம்பத் மெனம்பேரிக்கு சொந்தமானது. தற்போது தலைமறைவாக உள்ள அவருக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையும் புலனாய்வுத்துறையும் வலை வீசியுள்ளது. ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையில் பணியாற்றிய சம்பத் மெனம்பேரி நடராஜா ரவிராஜின் படுகொலை தொடர்பாக முன்னர் கைது செய்யப்பட்ட போதிலும் ராஜபக்சக்கள் வழங்கிய அரசியல் அழுத்தங்களால் அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்போது இந்த இரசாயன கொள்கலன்கள் எவ்வாறு கொழும்பு துறைமுகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டன, அதற்கு சுங்கத்துறையில் வழங்கப்பட்ட ஆதரவு என்ன, காவல்துறை பெரிய முகங்களுக்கும் இந்த நகர்வுக்கும் இடையில் தொடர்புகள் இருக்கின்றதா என்ற அடிப்படையில் புதிய விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன.
ஆனால் இவ்வாறாக குதிரை ஓடிய பின்னர் லாயத்தை பூட்டும் பல விசாரணைகளும் ஆணைக்குழுக்களும் புலனாய்வுகளும் வந்தாலும், என்னதான் ஏகேடிஆர் சிஸ்டம் சேஞ்ச் குறித்து சொல்லிக் கொண்டாலும் அவரது ஆட்சியிலும் இவ்வாறான நகர்வுகள் இடம்பெறுவது இலங்கையில் மாறாத சிஸ்டம் ஒன்று இருப்பதை தொடர்ந்தும் பட்டவர்த்தனப்படுத்தத்தான் செய்கிறது.